அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு அமோக நன்மைகளுடன் லக் அடிக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில் நிகழ இருக்கும் மாசி மாதம் கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான உங்களுக்கு மாற்றங்களையும் சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் ஒருங்கே கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷமான மாதமாக அமைய இருக்குதுங்க. அந்த வகையில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும், சில புதிய தொடக்கங்கள் உருவாக இருக்கு. அவற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. கடைசியில் சொல்லப்படும் முக்கிய பரிகாரங்களை தவறாமல் செய்யுங்க. அப்படி செய்வதன் மூலமாக பல முன்னேற்றங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேசராசி அன்பர்களான உங்களுக்கு கடகராசி அன்பர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் மாசி மாதத்தில் பலம் பெற்று சக்தி அதிகரிக்க இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு மனதைரியம் கூடும், ஆனால் கோபம் அவசரம் அதிகரிக்கும். இந்த மாசி மாதம் முழுவதுமே கடகராசினியர்களான உங்களுக்கு நிதானம் பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படும் போது எதிர்பாராத வெற்றிகள் நிச்சயம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுங்க. அதே போல் தொழில் மற்றும் வேலை சம்பந்தமாக இருப்பவர்கள் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் இந்த மாசி மாதம் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் கலவையான பலன்கள் கிடைக்க இருக்கு. ஒரு நிமிடம் நல்ல சாதகமான பலன்கள் தென்பட்டால் மறு நிமிடம் ஏதோ சோர்ந்து போவது போல் தெரியுங்க. ஆனால் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் எந்த ஒரு மன சஞ்சலமும் ஏற்படாமல் பொறுமையாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்கும் போது நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளிடம் உங்களுடைய திறமை வெளிப்படும். ஆனால் தேவையில்லாத விவாதங்களை இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் என்ன வேலை சொன்னாலும் முடிந்தால் செய்யுங்க, இல்லை என்றால் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிராகரித்து விடுங்க. அவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதிய வேலை தேடுபவர்கள் இந்த மாதத்தில் இரண்டாவது பாதியில் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்குதுங்க. நேர்முக தேர்வுகள் சாதகமாக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க. குறிப்பா அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. அதே போல் ஊதியத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்களுடன் பழகும் போது நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றுங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களை யாரிடமும் எதற்காகவும் சொல்ல வேண்டாம். அதே போல மற்றவர்களுடைய சொந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இந்த மாதம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக அமையுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த மாசி மாதத்தில் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்குங்க. புதிய முதலீடுகள்ல அவசரம் வேண்டாம். ஏனென்றால் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு இந்த முதலீடு சம்பந்தமான காரியங்களை மேற்கொள்வது நல்லது. பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்கள் பெயர் முதலீடு, வாய்மொழி ஒப்பந்தம் இந்த இரண்டையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் பணம் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வலப்பக்கமாக வருமானம் தொடருங்க. கூடுதல் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக
பயன்படுத்தி கொண்டாலே வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வருமானம் வருகிறது என்று தேவையில்லாத அனாவசிய வீண் விரய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது மிக மிக அவசியங்க. செலவுகளை பொறுத்தவரை குடும்ப செலவுகளில் கவனமாக இருங்க. குறிப்பாக வாகனம், மருத்துவம், திடீர் செலவுகள் ஏற்படுங்க. கடகராசினியர்கள் கூடுமான வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது. பொறுமையாக பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாங்க. அப்படி தள்ளி போடும்போது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதேபோல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் ஏற்படும். கையில் வந்தவுடன் உடனே செலவு செய்யும் பழக்கத்தை இந்த மாதம் பாதிப்பை தரும் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே கூடுமான வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. இந்த மாசி மாதத்தில் கடகராசினியர்களான உங்களுக்கு சேமிப்பு என்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுப்பதையும் தவிர்த்துக்கோங்க. கடன் வாங்குவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உறவுகளில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்பம் சிறிய கருத்து வேறுபாடுகள், பெற்றோர் உடல் நலத்தில் கவனம், பேசும் வார்த்தைகள் நிதானம் தேவைங்க. கணவன் மனைவிக்குள் ஈகோ கிளாஷ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் குடும்பத்தாருடைய மனநிலை மற்றும் அவர்களுடைய வயதின் காரணமாக கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளின் நலனை கருத்தில் கொண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து கொள்வது மிக மிக அவசியங்க. அதேபோல் இத்தருணங்களை பொறுத்தவரை கடகராசினியர்கள் காதலித்து வரும் இளைஞர்களுக்கு பொறுத்தவரைக்கும் காதலில் தெளிவு வரும். சிலருக்கு உறவில் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலை சிலருக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக காதலித்தவர்கள் திருமணம் செய்யக்கூடிய அளவிற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இரு வீட்டார் சம்மதத்தை நீங்கள் தாராளமாக நாடலாம். இப்போது அவர்கள் சற்று முரண்டு பிடித்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்கான நல்ல தகவல்கள் பெற்றோர்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் முழுவதுமே கடகராசி நண்பர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதே போல் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது கடகராசினியர்களான உங்களுக்கு தலைவலி, கண் எரிச்சல், இரத்த அழுத்தம், தூக்கமின்மை, கோபம் அதிகரிப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறிது நேரம் நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க, தியானம் ஆகியவற்றை மேற்கொள்ளுங்க. அதே போல் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரம் உற்சாகம், சில நேரம் மனச்சோர்வு. ஆன்மீக வழியில் சென்றால் மன அமைதி கிடைக்குங்க. முடிவுகளில் தெளிவு வரும். கோவில் வழிபாடு உங்களுக்குள் ஒரு நல்ல சக்தியை உருவாக்கும். குறிப்பாக கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் முக்கிய பரிகாரமாக என்ன அமைகிறது என்று பார்க்கும்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை செவ்வரளி அல்லது சிவப்பு மலர் சாற்றி வழிபடுங்க. அதே போல் சனி மற்றும் செவ்வாய் ஹனுமன் சாலிஷா பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.